Hello friends, welcome to Meha's Kitchen. Non-veg பிரியரா நீங்க அப்ப கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஈஸியான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பிகினர்ஸா இருக்கீங்கன்னா கூட இத டக்குன்னு செஞ்சிரலாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மீன் குழம்பு ரொம்பவே சுவையா இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 10 பல் பூண்டு, ஃப்ளேவர்க்காக பச்சை மிளகாய், வரமிளகாய், அப்புறம் ஒரு கை கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு செய்யறப்ப சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துற வேண்டியதுதான். இது 3 சின்ன தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தக்காளி இப்போ சாஃப்ட் ஆகி வரதுக்காக ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துடலாம். தக்காளி இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க. ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கருகிடும். நல்லா 1 நிமிஷம் போல் இப்படி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். 12 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக திக்னஸ் ஆகிருக்கும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்படி திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலாக தான் மீனை சேர்க்கணும். நான் இன்றைக்கி வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த குழம்பு செய்யலாம், சூப்பராக இருக்கும். மீன் சேர்த்துட்டு ரொம்பவும் போட்டு அப்படியே கிண்டக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தேங்காய் பேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துங்க. இல்லைன்னா மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிள் ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கம்மன்னு வாசனையோட செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் மேஹாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.